சரிகமபா சீசன் 5 கிராண்ட் ஃபினாலேல ரூ. 1,00,00,000 மதிப்புள்ள வீட்ட ஜெயிச்சு பெரிய சாதனையவே படைச்சிருக்காங்க. 12 வயது ஆன நம்ம சிறுமி அபிஷேகா. அதைத் தொடர்ந்து அந்த வீட்ல இருக்கிற அந்த பிரம்மாண்ட வசதிகள தான் நாம பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஆர்ஏ ஹோம்ஸ் வழங்கியிருக்கிற அந்த வீட்ல வந்து பிரம்மாண்டமான ஒரு வசதிகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ரூ. 1,00,00,000 மதிப்புள்ள 3 பிஹெச்கே அபார்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த வீட்ல நெறைய வசதிகள், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர்ஸா இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபர்ஸ்ட்டு கேட்ல இருந்து எடுத்துக்கிட்டா அந்த ஹாலா இருக்கட்டும், இல்ல 3 பெட்ரூம்ஸ் கம்ப்ளீட்லி இன்டீரியர் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஓப்பன் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட வசதிகள சொல்லிக்கிட்டே போலாம். ரொம்பவும் மெயின் ஏரியாவுல இருக்கிற அந்த வீட்ல பல்வேறு வசதிகள் இருக்குது. நியர் ஜிம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபுல் ஸ்பேஸ் பார்க்கிங், கிட்டத்தட்ட 3 கார் நிறுத்துற அளவுக்கு அதுல பார்க்கிங் ஸ்பேஸா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம அந்த வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அதாவது இப்ப இருக்கிற காலகட்டத்தும், அது மட்டும் இல்லாம ஃபியூச்சருக்கும் தகுந்த மாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐய யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. அதுக்கப்புறமேலு 3 பிஹெச்கே ஹவுஸ்ல இருக்கிற வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உள்ளேயே ஏகப்பட்ட வசதிகள் இருக்குதாம். அது மட்டும் இல்லாம லிஃப்ட், அது மட்டும் இல்லாம 3 ஸ்டோரே ஹவுஸ். அதுக்கப்புறமேலு அதில நெறைய முக்கியமான சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது உள்ளேயே சின்ன கார்டன், அது மட்டும் இல்லாம யோகா பண்ற ஃபெசிலிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு வசதி படைச்சவங்க தங்கக்கூடிய அளவுக்கு அந்த வீட்ல வசதிகள் அப்படிங்கிறது இருக்குதாம். அது மட்டும் இல்லாம இந்த வீட்ட டிஆர்ஏ ஹோம்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ தங்களுடைய அந்த ஹவுசஸ் எந்த அளவுக்கு பிரீமியமா இருக்குமோ, அத விட அவங்க கிஃப்ட்டா குடுக்குற இந்த ஹவுஸ்ல வந்து கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் வந்து வசதிகள அதிகப்படுத்தி குடுத்துருக்காங்க. உள்ள போறதுலருந்து, அதாவது ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம்ஸ் அதுல வந்து இன்ஸ்டால் பண்ணி குடுத்துருக்காங்க. நம்ம அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே நம்ம சும்மா போனா போதும். அது மட்டும் இல்லாம சென்ட்ரலைஸ்டு ஏசி, ஈச் அண்ட் எவ்ரி ரூம்க்கு ஏசி. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ரூமுக்கும் செப்பரேட்டான ஒரு ஆட்டோமேட்டிக்கான மிஷின்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா, அவங்களுடைய இந்த கிஃப்ட் மூலமா அவங்களுடைய ஹவுசஸ் எந்த அளவுக்கு பிரீமியமா, அது மட்டும் இல்லாம லக்ஸுரி, அது மட்டும் இல்லாம இப்பத்திய காலகட்டம் இல்லாம ஃபியூச்சருக்கும் தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பிரீமியமான ஃபெசிலிட்டியான ஹவுஸ தான் குடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமா ரூ. 1,00,00,000 மதிப்புள்ள, இதுவரைக்குமே சரிகமபால 50 லேக்ஸ் மதிப்புள்ள வீடு தான். சூப்பர் சிங்கர் ஆகட்டும், சரிகம ஆகட்டும் 40, 45, 50 வரைக்கும் குடுத்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரூ. 1,00,00,000 மதிப்புள்ள ஒரு லக்ஸுரி அபார்ட்மெண்ட்டையே குடுக்குறாங்க. அது இந்த பரிச ஜெயிச்ச அபிஷேகா வந்து நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்கள பத்தி போக்குற அந்த எதிர்மறையான விமர்சனங்களுக்குமே பதிலடி குடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "ஸ்டில் நவ் நான் ஜட்ஜஸோட வேர்ட்ஸ மதிக்கிறேன். அவங்களுடைய முடிவுகள நான் ஏத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ஸ்டில் நவ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபேன்ஸ், நெறைய டைம் வந்து நான் வந்து லோவா ஃபீல் பண்ணும்போது, நான் வந்து என்ன கிவ் அப் பண்ணாம என்ன பார்த்துக்கிட்ட என்னுடைய ஃபேன்ஸுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல என்னுடைய இசை பயணத்தில உங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்கும். நன்றி அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் டூ ஜட்ஜஸ், தேங்க் டூ மை ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுடைய பதிவுல சொல்லியிருக்காங்க.